குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 1/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 5:17 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:47 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று மாலை 3:06 வரை வியாகாத்தம், பின்பு அர்ஷனம். கரணம் இன்று அதிகாலை 5:43 வரை கௌலவம், பின்பு மாலை 5:17 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:47 வரை விசாகம், பின்பு அனுஷம். சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் தந்த பரங்கி நாற்காலியிலும் ஸ்ரீ ரங்கமன்னார் ஹனுமார் வாகனத்திலும் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு சிவபெருமானை வழிபட எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் பிரதோஷ தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கால்நடை தொடர்பான வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள். பற்களை சீர் செய்வதற்கு உகந்த நாள். தர்ம காரியம் செய்ய நல்ல நாள். ஆபரண பழுது பணிகளை செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 11:02 முதல் 12:46 வரையில் மேஷ லக்னம். 12:47 முதல் 2:49 வரை ரிஷப லக்னம். காலை 2:50 முதல் 5 மணி வரை மிதுன லக்னம். 5:01 முதல் 7:13 வரையில் கடக லக்னம். காலை 7:14 முதல் 9:15 வரையில் சிம்ம லக்னம். காலை 9:16 முதல் 11:15 வரையில் கன்னி லக்னம். 11:16 முதல் 1:20 வரை மதியம் துலாம் லக்னம். 1:21 முதல் 3:32 வரை விருச்சக லக்னம். 3:33 முதல் 5:39 வரை தனுசு லக்னம். 5:40 முதல் 7:34 வரை மகர லக்னம். இரவு 7:35 முதல் 9:17 வரை கும்ப லக்னம். 9:18 முதல் 10:57 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பிரதோஷ தினமும் கூட மிக விசேஷம் 27 முறை நீங்கள் பாராயணம் செய்வது நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் விளக்கேற்றி ஸ்ரீ குரு பகவானுடைய அருள் மந்திரமான இந்த ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க வேண்டும். 27 என்பது நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படுவது. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம்
விருஷபத்வஜாய வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். பிரதோஷ தினம் வியாழக்கிழமை மிக விசேஷம். சிவபெருமான் அபிஷேக பிரியர், பெருமாள் ஸ்ரீ அலங்கார பிரியர். ஆக சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, பழங்களினால் அபிஷேகம், பழச்சாறுகளினால் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம், கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம், பசும் தயிர் பசும்பால் கொண்டு அபிஷேகம், நல்லதொரு புனிதமான சந்தனத்தால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இப்படி உங்களால் இயன்ற அளவு பொருட்களை அதிகமாக கொடுத்து அபிஷேகம் செய்தால் சுப பலன்களை நீங்கள் பெற முடியும். 12 ராசிக்காரர்களும் ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் குருவருளோடு திருவருளும் சேர்ந்தே கிடைக்கும். பிரதோஷ தினத்தில் ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் இந்த பிரதோஷ நாளில் நடப்பது வழக்கம். ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் 108 முறை அல்லது 1008 முறை அபிஷேக தருணத்தில் சொல்லலாம். மாலை 4:30 முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய பிரதோஷ காலம் என்பது நித்திய பிரதோஷம். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரத்துண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பதாலும் மன அமைதியோடு தியான நிலையில் அமர்ந்து வழிபாடு செய்யலாம். அதே போல காளைகளுக்கு எருதுகளுக்கு பசுமையான பழங்கள் காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம். இனிப்பு வாங்கி கொடுப்பது நல்லது. உங்களுடைய சிரமங்கள் நீங்க வேண்டுமானால் காளைகளுக்கு பசுக்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள். நல்லதொரு இனிப்பு பச்சை காய்கறிகள் பழங்கள் வஸ்துக்கள் வாங்கி கொடுப்பது மிக அதிகமான புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும். நந்தியம் பெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடு முறைகள் ஸ்ரீ சிவபெருமானை குளிர்விக்கும். ஆகவே 12 ராசிக்காரர்களும் பிரதோஷ தின பூஜையில் பங்கு பெறுங்கள். இந்த பூஜையினுடைய முழுமையான பலன் கிடைக்க பாசிப்பருப்பு என்று சொல்லக்கூடிய சிறு பருப்பு கொண்டு பாயசம் வைத்து அதனை சிவபெருமானுக்கு கோவில்களில் நிவேதனமாக செய்து அவற்றை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பதால் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் தோஷங்கள் நீங்கும், பிதுர் சாபங்கள் அகலும். பாசிப்பருப்பு பாயசத்திற்கு இன்றைய நாள் மிகுந்த மகத்துவம் உண்டு. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தையும் சிவாய நமவோம் முக்கியமாக இன்றைய நாள் ஜீவராசிகளுக்கு பட்சிகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது. அணில்களுக்கு எறும்புகளுக்கு பச்சை அரிசியை கொண்டு பொடியாக்கி அதில் வெல்லம் கலந்து தூவி விடலாம். இப்படி செய்வதால் எறும்புக்கு உணவாக அமையும். அது மட்டுமல்ல, பாவங்கள் நீங்கி புண்ணியம் வந்து சேரும். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனி பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மேயூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மேஷராசி என்பவர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ
செவ்வாய் பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ. முருகப் பெருமானே போற்றி ஓம் ஸ்ரீ. மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 16ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் நாள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ராசிக்கான கோச்சார அமைப்பின் வகையில் பார்க்கும்போது 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும், ராசியினுடைய 5ஆம் வீடு சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் வீடு கேத்து பகவான், ராசிக்கு 11ஆவது வீடு லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் ராசிக்கான கிரக அமைப்பின்படி பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களே, மற்றவர்களோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வெளி மாநில மக்கள் மூலமாக பிற நபர்களிடத்தில் ஆதரவு கிடைக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் பேசி உங்களுடைய செயல்பாடுகளை சாதித்துக் கொள்வீர்கள். காரியத்தில் வெற்றி அனுகூலம் நிறைந்த நாள். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். நன்மைகள் நிறைந்த நாள் இந்த நாள். மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். கடன் நோய் எதிரி நீங்க விநாயக பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. எந்த ஒரு செயலும் உங்களுக்கு தங்கு தடையில்லாமல் நடப்பதற்கு அருகம்புல் சாற்றி ஒரு சிதறுகாய் உடைத்து வழிபட்டால் போதும். மனதில் அமைதி இல்லாத தன்மை உண்டாக்கும். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களினால் சஞ்சலமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். தம்பதிகளுக்கிடையே புரிதல் என்பது தேவை. பிறரிடத்தில் உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடத்தில் ஒப்படைப்பதற்கு முன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், செய்யக்கூடியவர்களா, பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவர்களா என்பதை ஆராய்ந்து கொடுப்பது நல்லது. உங்களுடைய கடமைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். மௌனம், அமைதி என்பது தேவை. தியானம் செய்யுங்கள், யோகாசன பயிற்சி செய்யுங்கள். வியாழக்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பது நல்லது. காயத்ரி மந்திரத்தை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுபவர்களுக்கு காரிய சித்தி உண்டாக்கும். தலைமை பண்பு மேற்படும். எல்லோருக்கும் நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ஸ்ரீ குரு பகவானுடைய பார்வையானது 1, 5, 9. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே ராசி அதிபதியும் குரு பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். நெய் விளக்கு, அகல் விளக்கு ஏற்றி ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் சரி, நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் சரி மஞ்சள் வஸ்திரங்கள் சாற்றி வழிபட்டாலே போதும். கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு அரசாங்க துறையில் நல்லதொரு மேன்மை கிடைக்கும். வருமானம் வருவதற்கான சூழல் அமையக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது. பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து பிறகு நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள். தங்கு தடை இல்லாமல், காரிய தடைகள் இல்லாமல் உங்களுடைய செயல்கள் சிறப்பாகவே நடக்கும். ஆதரவு கிடைக்கும். பிறரால் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம்
நற்செய்திகள் கிடைக்கும், நண்பர்களுடைய உதவி அதிகரிக்கும், பிறரால் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நல்லது. செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு துரிதம் ஏற்படும், திறமையாக கையாளுவீர்கள். வேலையினுடைய போக்கை உணர்ந்து நுட்பங்களை ஆராய்ந்து செயல்படுவீர்கள். வெற்றி பெறக்கூடிய நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மன அமைதி பெற வழிபாடு முறைகள் மேற்கொள்வதோடு நல்ல உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட உணவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அப்படிப்பட்ட உணர்வுதான் வெளிப்படும். சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். காரம் மசாலா சார்ந்த உணவுகளை இன்றைய நாள் பொழுது தவிர்ப்பது நல்லது. பச்சை காய்கறிகள், நல்ல வஸ்துக்கள், பழங்களை எடுத்துக்கொண்டால் மன அமைதி உங்களுக்கு தானாக கிடைக்கும். அதே போல இரவு பொழுதில் சந்திர பகவானுடைய தாக்கங்கள் நீங்க பால் சாதம் இரவு உணவாக எடுத்துக்கொண்டால் மன அமைதி பெறுவீர்கள். இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குவதற்கு முன்பு உங்கள் தலைக்கு பின்னால் ஒரு டம்ளர் தண்ணீர், தூயமான சுத்தமான தண்ணீர் வைத்து உறங்கி பிறகு காலை எழுந்ததும் அவற்றை செடியில் ஊற்றிவிட வேண்டும். இதை செய்வதால் உங்கள் தூக்கத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். மன நிம்மதியாக உறங்கி எழுவீர்கள். கெட்ட கனவுகளோ தீய சக்திகளோ உங்களை நெருங்காது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே, மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள ஏதுவாக இன்றைய நாள் செயல்பாடுகள் அமையும். பலதரப்பட்ட விஷயங்களினால் குழப்பமாக காணப்படுவீர்கள். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் நன்மை கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவான், 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ராசிநாதனை சஞ்சரிக்கிறார். வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிப்பதால் சொத்துக்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வீடு, மனை சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சல் ஏற்படலாம். மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களுடைய புரிதல் ஏற்படும். வேலையில் பொறுப்புகள் காணலாம். செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மகத்துவம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்கிற உன்னதத்தோடு முற்படுவீர்கள். எதையும் மிக சரியாக செய்து வெற்றி பார்க்கக்கூடிய எதையும் மிக சரியாக செய்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் சக்தி உங்களிடம் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த நிலைகளில் புரிதல் என்பது அதிகமாக தேவைப்படும். அவ்வப்போது தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது நன்மையை கொடுக்கும். வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி 2 தீபங்கள் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபடுங்கள். தெற்கு நோக்கி இருக்கக்கூடியவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பவர் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான். ஆக 2 மூர்த்திகளுக்கும் குருக்களுக்கும் நீங்கள் வஸ்திரங்கள் சாற்றி குரு பகவானுக்கு உண்டான தானியமான கொண்டைக்கடலை, அதாவது வெள்ளைக்கடலை பிரசாதமாக வைத்து எல்லோருக்கும் நீங்கள் பிரசாதம் கொடுக்கலாம். அப்படி செய்வதால் குரு பகவானுடைய அனுகிரகம் சித்தியாக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பணியாட்கள் மூலமாக அலைச்சல் இருக்கும். ஒரு சிலரால் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கலாம். நல்ல பண்புகள் ஏற்பட, மன நிம்மதி அதிகரிக்க தான தர்மங்களில் ஈடுபடுங்கள். திருப்பணிகளுக்கு உதவி செய்யுங்கள். அன்னதானம் செய்வது, தர்ம காரியங்களில் ஈடுபட்டால் வியாழக்கிழமை தினத்தில் ஒருவருக்காவது அன்னதானம் செய்வதாலும் குடிக்க தண்ணீர் கொடுப்பதாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில தோஷங்கள், பாதகங்கள் நீங்கும். வியாழக்கிழமை மிக விசேஷமானது தான தர்மத்திற்கு. ராசிக்கான அமைப்புப்படி தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். அலட்சியம் வேண்டாம். வியாபாரத்தினுடைய போக்கை நல்ல விதமாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். புதிதாக வேலைக்கு செல்பவர்கள் விநாயக பெருமானை வழிபட்டு பிறகு வேலைக்கு செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும்.
குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புரிதல் அதிகரிக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே, எதையும் மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து செயல்படுவீர்கள். முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும். வருமானத்திற்கான வழி கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. அம்பாள் வழிபாடு நல்லது. உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் உத்தியோகத்தில் வெளிப்படும். தலைமை அதிகாரிகளால் வெகுவாக பாராட்டப்படுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு நல்ல சிந்தனை இருக்கும். படிப்பின் மீதான ஆர்வம் இருக்கும். ஈடுபாடோடு செயல்படுவீர்கள். புத்தி கூர்மை அதிகரிக்கும். வேலையினுடைய தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். உணவகம் வைத்து நடத்துபவர்களுக்கு வருமானம் பெருக்கும். லாபம் அதிகரிக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். நம்பிக்கை வாய்ந்ததாகவே இருக்கும். உதவி கிடைக்கும் நாள். வேலையாட்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். பொறுமை, நிதான போக்கு தேவை. இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பினுடைய நிலையை வைத்து உங்களுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் வெற்றி பெற முடியும் என்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சாதுரியம் நிறைந்த நாள். உங்களை பற்றிய, உங்களுடைய செயல்கள் பற்றிய பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுமையாக நிதானமாக கேட்க வேண்டும். உங்களுடைய சுய செயல்பாடுகள் பற்றிய பேச்சுக்களினால் மற்றவர்களுக்கு சங்கடம் உண்டாக்கும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஒரு வேலைகள், ஒரு சில காரியங்கள் முடியும் வரையில் ரகசியமாக பாதுகாப்பது நல்லது. உங்களுடைய சம்பளத்தையோ உங்களுடைய வரவு செலவையோ நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மத்தையோ அல்லது வீடு வாங்குவதாக இருக்கட்டும், வண்டி வாங்குவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு காரியம் முடியும் வரையில் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. தடைப்பட்ட வேலைகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனித்து செயல்படுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, மனதில் பட்டதை அப்படியே செய்யாமல் வீட்டில் பெரியவர்கள், உடன் பிறந்தவர்களோடு கருத்துக்கள் கேட்டு செய்ய வேண்டும். மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கு சிறப்பாக இருக்க தியானம், யோகாசன பயிற்சிகள் உதவிகரமாக இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை கூர்ந்து கவனிக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகளோடு சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு செய்வதால் ஏதாவது ஒரு வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வழிவகை உண்டு. இறை நம்பிக்கை, பக்தி சார்ந்த விஷயங்கள் மனதிற்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். தெய்வீக சக்தி நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது செய்வதால் மட்டுமே வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களே, திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கினால் நன்மைகள் ஏற்படும். பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியை வணங்குங்கள். பிரச்சனைகள் தீரும், கடன் தீரும், தோஷங்கள் அகலும். உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும்போது குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு மனதில் எழலாம். காரணம், செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் குரு பகவானோடு இருக்கிறார். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவற்றை செயல்படுத்த முடியாத நிலை. உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கும். வீடு, மனை, வண்டி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். வீண் விரயங்கள் உண்டாகலாம். மற்றவர்களுடைய கருத்துக்களை பற்றி யாரிடத்திலும் பேசாதீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. தடைகள் மறையும், தாமதங்கள் நீங்கும். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பிறரோடு இணக்கமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு வேண்டி பொறுமையை கையாள வேண்டும். யாரிடத்திலும் அவசரப்பட்டு பேசிவிடாதீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. இறை நமஸ்காரம், இறை பணியை செய்வது உங்களுக்கு நல்லது. குரு பகவான் வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் அவருடைய அனுகிரகம் வேண்டி இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது. உடல் நலம், மனநலத்தை அவ்வப்போது கவனித்துக் கொள்ளுங்கள். பிறருடைய பேச்சுக்கு, கருத்துகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நவகிரக வழிபாடு, இறை வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும், பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும், மெய்யாலும், மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 16ஆம் நாள் வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறக்கூடியவர். இந்த நாளில் தான தர்மங்கள், அன்னதானம் செய்வது விசேஷம். வயதில் மூத்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தால் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு தானாக வந்து சேரும். வயதில் மூத்தவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்வதே நல்லது. ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கலாம். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம், 3ஆம் வீடு கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு லாபத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பிறருடைய குண நலன்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. உண்மைகளை புரிந்து நடப்பீர்கள். உங்களிடத்தில் மற்றவர்கள் எப்படி பேசுகிறார்கள், வெளிப்படைத்தன்மையாகவா அல்லது மறைமுகமாக உங்களோடு பேசுகிறார்களா, மனம் திறந்து பேசுகிறார்களா என்கிற புரிதல் உங்களுக்கு ஏற்படும். வேலை நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உயர்ந்த அதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. செயல்களில் சுதந்திர போக்கு இருக்கும். எதிர்பாராத வகையில் சில விரயங்கள் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கலாம். மன கஷ்டங்கள், மனக்கவலைகள், பிரச்சனைகள் குறையும் நாள் கடகராசி அன்பர்களுக்கு.
கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் உங்களுடைய செயல்கள், பேச்சு, சிந்தனை, நடவடிக்கை, உங்களுடைய உணவு எல்லாமே அமையும். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளினுடைய சூழ்நிலைகளையும் அலுவலக அகம் மற்றும் புறச் சூழல்களை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். முக்கியமாக சாப்பிடக்கூடிய விஷயங்களில் மிக மிக கட்டுப்பாடு என்பது தேவை. கவனமாக இருங்கள். உடல் உபாதைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தொழில் மூலமாக விரயங்கள் ஏற்படாதபடி பாருங்கள். வியாபாரத்தினுடைய போக்கை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை ராசிகள் என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல் உண்டாகும். நிலையை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். மற்றவர்களுடைய பலம் பலவீனங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உண்டு. வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் சிந்தனைகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு வேண்டும் என்றால் சில அசௌகரியங்களை பொறுத்துதான் ஆக வேண்டும். நேர்மையாக இருப்பீர்கள். சில விஷயங்களை வெளிப்படையாக பேசி சிக்கிக் கொள்வீர்கள். வெளியிட உணவுகளை தவிர்ப்பதே நல்லது. செயல்பாடுகளின்படி புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. நெருக்கடிகள் நீங்கும். கவலைகள் குறையும் நாள். தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவாகும். கவனமாக எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ளுங்கள். சுதந்திர மன அமைப்பு உண்டு. ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்க இறை வழிபாடு நல்லது. நல்லது நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இது நாள் வரையில் விரயஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் இந்த நாளில் இருந்து உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பார். 3க்கும் 10ஆம் இடத்திற்குமான அதிபதியான சுக்கிர பகவான் ராசியில் 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், சகோதர பாவகம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி. உங்களுக்கு ராசியிலேயே மன கஷ்டங்கள் விலகும். புத்துணர்ச்சியாக செயல்படுவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். மன ஓட்டம் சீராக்கும். எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக செயல்படுவீர்கள். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று வெற்றியும் பெறுவீர்கள். உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல்கள் அமைவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி. பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான வழிபாடுகளை செய்யும் பொழுது அதீதமான பலன்கள் இந்த நாள் உண்டாகும். திடீர் செலவுகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் சிக்கனமாக இருக்க வேண்டும். சேமிப்புகள் குறையாதபடி பார்த்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. மறுமணம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படலாம். குடும்பத்தில் ஒற்றுமை என்பது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். இழுபறியாக இருந்த தன வரவுகள் கிடைக்கும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்திருப்பது விசேஷம். சுபம் நிறைந்த நாளாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும். மன சந்தோஷம் உண்டாக்கும். உற்சாகமாக
இந்த நாளுக்கான பொழுது உங்களுக்கு அமைவது ஆத்ம திருப்தியை தரும். வருமானம் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும். பொருளாதார நிதி நிலைமையில் உயர்ந்து வருவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி குரு பகவானை வழிபடுங்கள். மகா கணபதி வழிபாடு பல சிறப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஓ மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமிக்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வழிபடலாம். உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் மாற்றங்கள் உண்டாகும். வேறுபாடுகள் நீங்கும். என்ன ஓட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சுபம் நிறைந்த நாள். வருமானம் கிடைக்கும். தடைப்பட்ட பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுப மங்கள யோகம் உண்டாகும். ஆனந்தமாக இருப்பீர்கள். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் இருக்கும். திருப்திகரமான நாள். பெருமைப்படும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். இந்த நாள் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 16ஆம் நாள் வியாழக்கிழமை தினம். ராசியிலேயே கேத்து பகவான். ராசிக்கு 6ஆம் வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அழகு கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு பெருமை மிகுந்ததாக அமையும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு தொழில் ரீதியாக உருவாகும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நல்லதொரு புரிதலும் நெருக்கமும் காணப்படும். பிற மொழி மக்கள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தெய்வீக பணிகளில் கலந்து கொள்வீர்கள். கோவில் மற்றும் திருப்பணிகள் சார்ந்த விஷயங்களுக்கு தான தர்மங்களை செய்ய முற்படுவீர்கள். பொதுவாக வியாழக்கிழமை தினத்தில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது உடல் உபாதைகள், மன கஷ்டங்கள் தீரும். பிறருடைய குணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாற்றங்கள் உண்டாக பல நிலைகளில் முயற்சி ஏற்படும். விவசாயம் தொடர்பான செயல்களில் வளர்ச்சி அதிகரிக்கும். வேளாண்மை விஷயங்களில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். நல்ல விருத்தி ஏற்படும். பணம் சார்ந்த செயல்களில் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாகவே கைக்கு பணம் கிடைக்கும். வலிமை நிறைந்த நாளாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. போட்டி சார்ந்த துறைகளில் வெற்றி பெறக்கூடிய நல் வாய்ப்புகள் அமையும். ராசிக்குண்டான அமைப்புப்படி இந்த நாள் வெற்றியும் உங்களுக்கு நல்ல புகழும் ஒருங்கே இணைந்து சேரும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு தலைமை அதிகாரிகள் மூலம் நல்லதொரு வாய்ப்புகள் கிட்டும். உயர்ந்த பதவி அந்தஸ்து கிடைக்க வழிவகை உண்டு. மன நிம்மதி கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே. வெளிப்படை தன்மையாக சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தினம்தோறும் சிவ சூரிய பகவானை வழிபடுங்கள். சிவ ஆலயங்களில் வீற்றிருப்பவர் சிவசூரிய பகவான். லாபம் உண்டாகும். எதிர்பார்த்தபடி நன்மைகள் உங்களை நாடி வரும். நலம் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. எதிர்பார்த்தபடி பணவரவு உண்டாக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேன்மையாக இருக்கும். பலதரப்பட்ட எண்ணங்கள், காரியங்கள் சித்தியாக்கும். எடுத்த வேலைகளை மிக அழகாக செய்து முடித்து நீங்கள் பெருமை நிலை நாட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வும் நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள் பொருந்தி வரும். புதிய விஷயங்களில் நாட்டம் இருக்கும். பிறரால் நன்மை ஏற்படும். திருப்திகரமாக ஆனந்தமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். வளர்ச்சி நிறைந்த நாள். இந்த நாள் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடும். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஒவ்வொரு நபர்களிடத்திலும் பேசும் பொழுது அவரவர்களுடைய மனதிற்கு தகுந்தாற் போல் பேச வேண்டும். அனுசரித்து சென்றால்தான் நல்லது. தாய் தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தன வரவுக்கு உண்டான நாள். வேலை முகாந்திரமாக உங்களுடைய செயலுக்கு பேரும் புகழும். அதோடு பண ஊதிய உயர்வும் கிடைக்கும். பணி உயர்வு அதிகரிக்கும். மனதில் நிறைந்த ஒரு சந்தோஷத்தோடு காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வேலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட இணக்கமாக இணங்கி வருவார்கள். உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு மேம்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் பெறக்கூடும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள், நல்ல கருத்துக்கள் மற்றவர்களிடத்தில் இருக்கும். புதிய அனுபவங்கள் உண்டாக்கும். பூர்வீக சொத்துக்களில்
அதனுடைய செயல்பாடுகளில் மட்டும் கவனமாக இருங்கள். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் முன்னேற்றகரமான சூழல் அமையும். கடன் உதவிகள் கிடைக்கும். வங்கி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வீடு மனை கட்டுவது போன்ற எண்ணங்கள் உதயமாகும். சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பாராட்டுகள் நன்மைகள் அதிகரிக்கும். இரவு நேரத்தில் இறை தியானம் பிரார்த்தனை செய்துவிட்டு தியானம் யோகாசனங்கள் செய்து பிறகு தூங்க செல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 12வது வீடான கன்னி ராசியில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். அந்த இடமானது அயன சயன போகம் என்பது. அந்த இடத்தில் கேத்து பகவான் இருப்பதால் சற்று குழப்பமாகவே இருப்பீர்கள். இரவு நேரத்தில் பொழுதில் உங்களுக்கு தூக்கம் என்பது இருக்காது. தூக்கமின்மை என்கிற பிரச்சனை அவ்வப்போது வரலாம். உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு செய்வது அல்லது ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக, ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக, ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக என்று ஒரு 27 முறை உச்சரித்துவிட்டு பிறகு தூங்க செல்லுங்கள். அதே போல காலையில் எழுந்தவுடன் உங்களுக்கு பிடித்த பெருமாளுடைய திருநாமத்தை உச்சரிக்கலாம். எதையும் நேர்மையாக சந்திப்பதால் சில நேரத்தில் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் மிக கவனமாகவே இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். குடும்ப சூழல் சீராகும். குழந்தைகளால் மன நிம்மதி பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபாடு செய்வது அவசியம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று அம்பிகையை வழிபட சகல பாவங்கள் நீங்கும். தடை தாமதங்கள் அகலம். வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை மனதை அமைதிப்படுத்துங்கள். கோப உணர்வு கூடாது. எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். அனுபவங்கள் அதிகரிப்பதால் செய்யக்கூடிய வேலையினுடைய தன்மையை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். பொறுமை நிதான போக்கு அவசியம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. நல்லதொரு உதவிகள் கிடைக்கும். பாராட்டு மேம்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். வங்கி கடன் உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் அனுகிரகம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது எளிமையான வேலைகள் கூட காலதாமதமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கலை சம்பந்தமான விஷயங்களிலும் விலை உயர்ந்த பொருட்கள் கையாளக்கூடிய விதங்களிலும் நிதானம் தேவை. சந்திராஷ்டமம் என்பதால் மன குழப்பத்துடனே இருப்பீர்கள். உத்தியோகத்தில் மற்றவர்களிடத்தில் பேச வேண்டிய விஷயங்களை மட்டும் அளந்து சுருக்கமாக பேசுங்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டாம். ரகசியத்தை பாதுகாப்பது நல்லது. மன அமைப்பு சீராக இருக்க தியானம் செய்யுங்கள். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை காலை நேரத்தில் பாராயணம் செய்துவிட்டு நீங்கள் வேலைக்கு செல்லலாம். அப்போது மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் உணர முடியும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை
ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் குறையும். விருச்சிக ராசி அன்பர்களே, வழக்கு சார்ந்த விஷயங்களின் மூலம் சில அலைச்சல்கள் ஏற்படலாம். வீட்டில் பெரியவர்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் அக்கம் பக்கம் நபர்கள் இடத்திலும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு பேசுங்கள், செயல்படுங்கள். ரசனையில் புதுவிதமான மாற்றங்கள் பிறக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனம் தேவை. கட்டுப்பாடோடு இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். அமைதியாக இருந்தால் எந்த சங்கடங்களும் ஏற்படாது. வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை நிதானம் தேவை. கடன் சார்பாக சில நெருக்கடிகள் வரலாம். வீட்டை பராமரிக்க வேண்டிய சில செலவுகள் உண்டாக்கும். மற்றும் வண்டி வாகன செலவுகள், பராமரிக்கக்கூடிய விஷயங்களுக்காக விரயம் ஏற்படலாம். பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நல்ல விதமாக பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி பகவான் வழிபாடு அவசியம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். வெளியே செல்பவர்கள் விவேகமாக இருக்க வேண்டும். கையில் இருக்கக்கூடிய உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நெருங்கிய நண்பர்கள் கூட உங்களிடத்தில் கோபப்படலாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். அலைச்சல்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். சீக்கிரமாக முடிய வேண்டிய வேலைகள் கூட காலதாமதமாகத்தான் நடக்கும். சில நேரம் மனக்குழப்பங்கள் இருக்கும். மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள இயலாது. கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்களை பொறுமையாகத்தான் மேற்கொள்ள வேண்டும். அமைதி வேண்டும். ஆனந்தமாக இருப்பதற்கு தியான முறைகளை மேற்கொள்ளுங்கள். வருமானத்தினுடைய போக்கு மாறுபடலாம். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். இந்த நாள் சாந்தம், மன அமைதி, தைரியத்தோடு இருந்து தன்னம்பிக்கையாக செயல்படுங்கள். நல்லதொரு முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் வியாழக்கிழமை, ஆடி மாதம் 16ஆம் நாள். குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய அமைப்புப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவர்களோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. சில நேரங்களில் மாற்றங்கள் வரலாம். வியாபார வேலைகளில் மேன்மைகள் அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். சகோதர ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் தொழில் கூட்டாளிகள் பற்றிய சொல்லக்கூடிய இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றனர். கடன் சம்பந்தமான எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தின் வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கடனில் இருந்து விடுபடுவது தொடர்பான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். பணம் சார்ந்த நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான எண்ணங்கள், புதிதாக வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கும். சுகம் நிறைந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே. பொருளாதார நிலையில் சில மந்தமான நிலைகள் மாற வாய்ப்புகளும் உண்டு. நட்புகள் மூலம் லாபத்தை பெறுவீர்கள். ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும்.
சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. மாற்றம் பிறக்கும் நாள். பிறருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முற்படுவீர்கள். வளர்ச்சி பாதையில் பயணிப்பீர்கள். சில சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். நன்மைகள் நிறைந்ததாக அமையும். எதையும் சாதிக்கக்கூடிய துணிவு உண்டாகும். வருமானத்தினுடைய போக்கு சீராகும். எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாக முடியும். நினைத்ததை உடனுக்குடன் நடத்தி காட்டுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல அற்புதங்களை நிகழ்த்தும். சாதகமான நாள். சுகம் நிறைந்ததாக இருக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும். இந்த நாள் மேன்மை வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விரயஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவானும் சுகஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கின்றனர். விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். குறுகிய பயணத்தால் புதிய வாய்ப்புகள் அமையும். இடம்பெயர்வது சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகும். வேலைக்கு வேறு இடத்திற்கு போகலாமா என்கிற சிந்தனைகள் உண்டாகும். புதியதொரு வாய்ப்புகள் அமையக்கூடும். மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாக்கும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். நன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு
செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 3, 4 ரிப்பீட். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல எண்ணங்கள் உதயமாக்கும். புரிதல் ஏற்படும். ஆலோசனைகள் உண்டாக்கும். பிறருக்கு நல்ல தைரியத்தையும் உங்களுக்கான முயற்சியையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் உண்டாக்கும். மேன்மை பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மன நிறைவு பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையையும் புரிந்து கொள்வீர்கள், சாதிப்பீர்கள். தன்னம்பிக்கை நிறையவே இருக்கும். இந்த நாள் ஆனந்தம், மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஆடி மாதம் 16ஆம் நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்ப பாவகத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. மகிழ்வாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் ஆனந்தமாக இருக்கும். உற்சாகத்தோடு இருப்பீர்கள். ஊக்கம், ஆக்கம் நிறைந்த நாள். வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடிய யோகம் உண்டு. பண வரவுகள் அதிகரிக்கும். குடும்ப விசேஷங்களில் முக்கியமான சில கருத்துக்கள் வெளியிடுவீர்கள். திட்டமிட்டபடி வேலைகள் செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாக்கும். எதிலும் உணர்வு பூர்வமாக செயல்படுவீர்கள். ஈடுபாடு என்பது உங்களுடைய வேலையிலும் சரி, தொழில் விஷயங்களிலும் சரி நடக்கும். கூட்டாளிகளிடத்தில் நல்லதொரு பெரும் புகழோடு இருப்பீர்கள். இலக்கிய பணிகளில் கற்பனை வளம் அதிகம். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு. உடல் நலம் சீராக இருக்கும். சுறுசுறுப்பாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக காணப்படுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே புரிதல் இருக்கும். அந்யோன்யம் உண்டாக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்குண்டான விஷயங்களிலும் எதிர்கால தேவைகளுக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். வீடு, வண்டி, வாகனம் சார்பான எண்ணங்கள் மிகுதியாக்கும். சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ஆனந்தமும் உற்சாகம் நிறைந்த நாள். ஆக்கம் ஊக்கத்தோடு இருப்பீர்கள். எதிர்கால விஷயத்திற்காகவும் நிகழ்கால செயலுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக அமைந்திட
நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும், நன்மைகள் ஏற்படும். பிடித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நல்ல உணவு கிடைக்கும், ஆனந்தமாக இருக்கும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை கற்பனை மேம்படும், அனுகூலம் நிறைந்த நாளாக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், கற்பனை வளம் மிகுதியாக்கும். இலக்கியம் சார்ந்த விஷயங்களில் மனம், நாட்டம், ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். உங்களுடைய ராசி அதிபதிக்குண்டான நாள். ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் தேதி ராகு பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும் வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் மனதில் இருந்த ஒரு விதமான ஏக்கங்கள், மன கஷ்டங்கள், கிளேஷங்கள் அகலும். இடம் மாற்றங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வாசனை திரவியங்கள் தொடர்பான வேலைகளில் லாபங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படும். போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். ஆசிரியர்களிடையே நல்லிணக்கமும் நற்பெயர்களும் உண்டாக்கும். மற்றவர்கள் பற்றிய விஷயங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தினுடைய தொடர்பான விஷயங்களில் ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெற்றி நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு. உடல் நலம் நன்றாக இருக்கும், மனநலம் நன்றாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலம் நிறைந்த நாள். வீட்டில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல திறன் படைத்தவர்களாக இருப்பீர்கள். புதிய சிந்தனைகளுக்கு ஏற்றாற்போல் புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். எதிர்பார்த்த வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, ஆதாயம் ஏற்படும், நன்மைகள் விளையும், மன ஒருமைப்பாடு ஏற்படும், மனம் சார்ந்த பிரச்சனைகள் கவலைகள் அகலும், உத்வேகத்தோடு சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், எண்ணிய லாபம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மன அமைப்பு உண்டாக்கும், குழப்பங்கள் விலக்கும், நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும், தொட்ட காரியங்கள் துலங்கும், திடகாத்திரமாக செயல்படுவீர்கள், யானை பலம் உங்களுக்குள் சேரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறன் படைத்தவர்களாக இருப்பீர்கள், வெற்றி நிறைந்த நாள், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும், நல்லதொரு கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள், பிறருடைய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும், மற்றவர்களுடைய ரகசியங்களை கேட்டு அறிவீர்கள், வியாபாரத்தினுடைய நிலையை வளர்ச்சியை பெருக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் ஆனந்தம் அற்புதம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரேரா ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஸ் அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026 இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 இருந்து
8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவில் இருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி-நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 9381162636 மற்றும் 9043192132